இருக்கு. ஷபீர், எப்படி பார்க்குறீங்க? திமுக அதிமுக ரெண்டுமே களத்தில் இறங்கிட்டாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் கள ஆய்வுன்னு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ கட்சியா உயர்நிலை செயல் திட்டக்குழு மூலமாகவும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவும் கள ஆய்வு கட்டமைப்பை உறுதி செய்கிறாங்க அப்படின்னு திரு ஷியாம் பார்க்குறாரு. எப்படி பார்க்க இல்லை, எதிர்கட்சி இந்த முயற்சிகளை எடுப்பது அப்படின்றத நம்ம சரி அடுத்தது அவங்க தயாராகிட்டு இருக்காங்க, ஒரு திமுகவை எதிர்கொள்வதற்கு அவங்க அந்த களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஏன் இந்த அளவுக்கு அவசரப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் எல்லா கூட்டங்கள்லையும் எல்லா மீட்டிங்லையும் இலக்கை கூட நிர்ணயிச்சுட்டாங்க. 200 இடங்கள் நாம நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு திமுக ஏன் அவசரப்படுகிறது, ஏன் வேகப்படுத்துகிறது அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நமக்கு எதிரிகள் இல்லை, எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு உக்தி, அல்லது எதிர்வரக்கூடிய தேர்தல் ஒரு கடினமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆயிருமா? ஏன்னா இந்த காலகட்டம், இந்த கடைசி 1.5 வருஷம் அப்படின்றது ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆவதற்கான ஒரு காலகட்டம். ஓகே. ஸோ அந்த காலகட்டத்தில் நாம மக்கள்கிட்ட நேரடியாக ரீச் ஆகணும். அதற்கு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணோம்னா அது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க இந்த மாதிரியான ஒரு உக்தியை கையாள்கிறார்களா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஓகே. ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது நேச்சுரலா உருவாகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, கள்ளக்குறிச்சி விவகாரம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு. உண்மையிலேயே பெரிய விஷயம். அந்த ஜட்மெண்ட்டை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு தெரிந்தே அந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்டாக்மெண்ட். ஆனால் அதை எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அதை பிரச்சாரமாக மாற்றி இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, அதில் தான் அதிமுகவுடைய தோல்வி என்பது தெரிகிறது. இப்போதான் அதிமுக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 நாட்களா அறிக்கை எல்ஐசி இந்தி பிரச்சனையாகட்டும் அல்லது மணிப்பூர் ஆகட்டும், திரு எடப்பாடியோட அறிக்கை தானே வந்திருக்குது. அதுதான் சொல்றேன், இந்த 2-3 நாட்களாக தான் அந்த விஷயங்களை எல்லாம் வேகப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அதிமுகவும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களும் உணர்றாங்க. ஓகே, நாமளும் இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதில்லையோ, அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றுவதோ அல்லது ஒரு மொமெண்டமை செட் பண்றதுக்கோ நாம் தவறி இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க 3.5 வருஷமா ஒன்றும் பண்ணல, இந்த 1.5 வருஷம் இருக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இருக்கு. ப்ரோ இன்கம்பன்சி வேவ் செட் பண்றது ரொம்ப கடினம். அதுதான் திமுக பிளான் பண்ணுது. அந்த ப்ரோ இன்கம்பன்சியா மாத்தணும், அது ஆன்டி இன்கம்பன்சில போய் முடிந்து விட கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய கேம் பிளானாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தீர்மானங்களும் அடுத்தடுத்த அசர்ஷன்ஸும் தொண்டர்கள் அவங்க தயாரிக்கிற அந்த மனநிலையை தயார்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் பேட்டர்னே மாறிடலையா ஷபீர்? இப்போ இந்திய அளவில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி பார்க்குறோம், எல்லா நாள்லையும் தேர்தல் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், எல்லா நாள்லையும் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாளே அடுத்த அந்த மாநில தேர்தல் பார்க்குறோம். அப்போ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இப்போ இன்னைக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதே விதமான ஒரு அணுகுமுறையை திமுகவும் மேற்கொள்ளுது. அதுதான் பார்க்க உங்களுக்கு 24/7 எலெக்ஷன் ரெடியா நம்ம இருக்கணும். நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நாம் அதை தயாரிக்கக்கூடிய ஒரு, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நாம இருக்கணும். அடிப்படையில் நீங்க சொல்றது ப்ரோ இன்கம்பன்சியை ஒரு உருவாக்குறதுக்கு திமுக முயற்சிக்குது, ஆன்டி இன்கம்பன்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியா பிச் பண்றதுக்கு அதிமுக முயற்சி பண்ணது. இப்போதான் அந்த முயற்சிகளை தொடங்கி இருக்காங்க. ஓகே, பட் இதுல எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற போறாங்க, அவங்களுடைய கூட்டணிக்கான வியூகம் என்ன, எந்தெந்த கட்சிகள்லாம் அவங்களோட வரப்போறாங்க, எந்தெந்த இஷ்யூஸ் அவங்க கையில எடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க இந்த கவர்மெண்ட் வந்த உடனே மிகப்பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய பரந்தூர் பிரச்சனை, எதிர்கட்சி தலைவர் இதுவரைக்கும் அங்க போவே இல்லையே. எதிர்கட்சி தலைவர் ஒரு வாட்சியாச்சும் அந்த பரந்தூர் மக்களை சந்திச்சு என்ன உங்க பிரச்சனை அப்படின்றதே கேட்கலையே. அப்ப எந்த இடத்துல எதிர்கட்சி ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய நிலைமையே ரொம்ப தொய்வு நிலையில இருக்காங்க அப்படின்றது தான் இது காட்டுகிறது. அப்ப இந்த இடத்துல தான் எதிர்கட்சி அந்த வேலைகளை செய்ய வேண்டும். எதிர்கட்சி தயாராகிறதுக்கு முன்னாடி நாம தயாரா இருந்துக்கணும் அப்படின்றது தான் திமுகவுடைய கேம் பிளான் நான் பார்க்கிறேன். முதல் கட்ட எடுத்துக்கிறேன். திரு பிரசன்னா, ஒரு நாள் இவ்வளவு மாதங்கள் இருக்கும்போதே திமுக தயாராகிறதுனா கொஞ்சம் அப்போ ஒரு கடினமான தேர்தலாக இருக்குமோ, அதுக்கு தயாராகிடலாமா, அல்லது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டோன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம ஒரு ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒரு டோனை செட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கிறது அப்படின்னு ஷபீர் பார்க்குறாரு.
அது சபீரோட பார்வையா இருக்கலாம். பட் சபீர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் ரெண்டு விதமாக இருக்கலாம்னு ஒரு observation. என்னோட முதல் உங்க நேரம் தான். ஆமா, ஏன்னா அதுல இடைமறிச்சீங்கன்னா அந்த ஃப்ளோ இடைமறிக்கல, அததான் அழுத்தமா சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னு திருப்பி அந்த நான் பாயிண்ட் வச்சிருக்கேன். அவர் சொன்னதா நான் பக்கத்துல இருந்தா நினைக்கிறேன், நீங்களே தூரத்துல தான் இருக்கீங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைங்கிறது ஜெயலலிதாவோட கோட், திமுகவோட கோட் கிடையாது. அதை சபீர் வந்து அடிக்கோட்டிடணும்னு நான் தாழ்மையா கேட்டேன். அது மாதிரி சொன்னாரு, ஆன்டி இன்கம்பன்சி வந்து வந்துடக்கூடாது, வந்துகிட்டு இருக்கு, வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கு கூடியிருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான உயர்நிலை செயல் திட்டக்குழுவில் ஒரு ஸ்லோகனை வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஸ்லோகன் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய, எதிர்காலத்தை எங்களுக்கு இன்னும் பிரகாசமாக மக்கள் பணி ஆற்றக்கூடிய, திராவிட சித்தாந்தத்தை வேறு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி தொடர்ச்சியாக இன்னும் 25 ஆண்டு காலங்களுக்கு கொண்டு போகிற மக்கள் பணியே லட்சியம், மறுபடியும் கழக ஆட்சி நிச்சயம் என்கிற கோட்டை வந்து எங்க தலைவர் இன்னைக்கு கொடுத்திருக்கார். நான் சபீர் அவர்களை கடந்து ஒரு சில விஷயங்களை நான் பகிர விரும்புறேன். நீங்க அவரு சொன்னாரு, தேர்தலுக்கு வந்து ஆளுங்கட்சி ஏன் இவ்வளவு அவசரப்படணும் அப்படிங்கிறார். தேர்தல் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தேர்தல் தான். அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா இருக்கு. காலச்சூழல் வருகிறது, அறிவியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இதற்கு தகுந்தாற் போல தேர்தல் களமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்தை செய்யும் போதுதான் அதனுடைய வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை எங்கள் இன்றைய முதல்வர், இயக்கத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். சரி, அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? நீங்க 2024 மேண்டேட் வந்து 2026 மே மாதம் வரை இருக்குல்ல, ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், 2024 தேர்தலுக்கு நாங்க 2022ல இருந்து சிஸ்டமேட்டிக்கா உழைக்க ஆரம்பிச்சோம். நாங்க இப்ப லேட், இந்த 1.5 வருஷங்கிறதே லேட். 2026ங்கிறதுக்கு நாங்க இப்போ இந்த களப்பணியில் முந்துவது யார் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு. 2026 தேர்தலுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவில் அமைச்சர்கள் களப்பணிக்கு, கள ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாங்க கள ஆய்வுக்கெல்லாம் போகல. 2026க்கான தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய தலைவர் அமைத்து விட்டார். அதில் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள், ஏவா வேலு அவர்கள், மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 பேரை கொண்ட அந்த குழு வந்து 6 மாசம் ஒவ்வொரு அணியாகவே ஆய்வு நடத்தி இருக்கு. அதில் தேர்தலில் செய்யப்பட வேண்டியவைகள், மாற்றம் குறித்து கட்சி ரீதியான செயல்பாடுகளை எல்லாம் தொகுத்து வச்சுட்டாங்க. அந்த தொகுப்பு முடிஞ்ச உடனேயே 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு 3 கூட்டம் முடிஞ்சு ஒரு கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலேயே எங்களை எல்லாம் நேரடியா சந்திச்சு பேசினார். நான் அண்ணா நகர் தொகுதியினுடைய பார்வையாளராக பணியாற்றுகிற வாய்ப்பை எங்கள் இயக்க தலைவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நேரடியா எங்கள்கிட்ட பேசினார். அதை போலவே BL2 இன்னைக்கு MP எலெக்ஷன்ல இருந்து இந்த காலம் இருக்கு இல்லையா, 6 மாதம் 7 மாதம், அதுக்குள்ளார BL2 யார் யாரெல்லாம் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே தேர்தலுக்கான என்னென்ன பணிகள் செய்யணும், கட்சி அமைப்பு ஆயத்த பணிகளா அப்படிங்கிறது இருக்கு. தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கள்ங்கிறது வேற. பரப்புரை எப்போதுமே கடைசி 3 மாதங்கள்ல நடக்கும். ஆனால் இப்போதே தொடங்குங்கள்னு சொல்றீங்க இல்லையா, அதுல இருந்து தான் அந்த கேள்வி முன்னிக்கு. செய்திருக்கிற சாதனைகள் அளப்பரிய சாதனைகள், அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. அப்ப அது மக்கள்கிட்ட போய் சேரலன்றீங்களா? இது வரைக்கும் நீங்க மக்களினுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது ஞாபகம் வருது. என்னை விட மூத்த படித்த மெத்த படித்த பத்திரிகையாளர்களான பல தேர்தலை சந்தித்த உங்களுக்கு தெரியும்.